ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நியூ இயர் அதுமா ரிலீஸ் ஆகியிருக்க லவ் பியாண்ட் விக்கெட் சுருக்கமா LBWன்ற வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல 2009வது வருஷம் ஒரு டோர்னமெண்ட்ல MNCA KBCA என்ற ரெண்டு அகாடமிஸுக்கும் குவாலிஃபயர் மேட்ச் நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல KBCA 279 ரன் எடுத்திருக்காங்க. MNCA 280 ரன் எடுத்தா வின்ன்ற நிலையில களத்துல இறங்க ஓவர்லயே 2 விக்கெட் விழுந்துருது. வேடிக்கை பார்க்கறவங்க கூட இப்படி ஆடனா மூட்டையை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை கேட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தர் விக்கெட் போனா தானே ரங்க இறங்க முடியும், இனிமேல் தான் மேட்ச் ஆரம்பிக்க போகுது, மூடிக்கிட்டு வேடிக்கை பாருன்னு சொல்றாரு. இங்க ரங்கா ரங்கான்னு எல்லாருமே கத்தி பெரிய பில்டப் கொடுக்க, ரங்கனும் உள்ள போய் ஆப்பனன்ஸ் போடுற பால் எல்லாம் 360 டிகிரில அடிச்சு பறக்க விட்டு தன்னோட 100வது ரன்னை தொட போற நேரத்துல LBWல அவுட் ஆகுறான். அப்ப அம்பையர் கிட்ட பால் வெளியே தானே போச்சுன்னு கேட்டாலும் ஒன்னும் பண்ண முடியல. இதனால கடுப்பாகி வெளியே உட்கார்ந்துருக்க ரங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் போகுது. அம்பையருமே KBCAக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தான் டிசிஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா 4 பாலுக்கு 4 ரன் எடுக்கணும். ஆனா ஒரு விக்கெட் தான் கையில இருக்கு. அப்ப அம்பையர் அவுட்னு மறுபடியும் ராங் டிசிஷன் கொடுக்க, ரங்கனும் கடுப்புல கிரவுண்டுக்குள்ள போய் அம்பையர் அடிச்சிர, இதனால கமிட்டி MNCA டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடணும்னு பெரிய கனவோட இருக்க ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா காமிக்கிறாங்க. இவளோட பேரு தங்கம். இவளோட அம்மா அப்பா 2 பேருக்குமே இவ கிரிக்கெட் ஆடுறது சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் தன்னோட கனவை நினைவாக்கணும்னு ஒரு கிரிக்கெட் அகாடமில சேர்றதுக்காக வெளியூர் கிளம்புறா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வீட்டையும் மீறி பசங்க கூட கிரிக்கெட் விளையாட கிளம்பிட்டா பாருன்னு புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டும் கூட யாரும் இல்லாம என் கனவை நோக்கி போனாலும் ஒரு நாள் பெரிய கிரிக்கெட்டர் ஆகி இந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பேன், அப்ப எல்லாருமே என்னை ஏத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோட கிளம்புறா. அங்க கட் பண்ணா கிரிக்கெட்டர்ஸோட போட்டோவை பார்த்து பயபக்தியா சாமி கும்பிடுறானே இவன் பேர் தான் மணி. இவனோட தாத்தாவுக்கு அப்பாவுக்கு இவன் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்ன்றதுதான் ஆசை. சொல்ல போனா இது அவங்களோட 3 தலைமுறை கனவா. இதெல்லாம் சொல்லி மணி கிட்ட அட்வைஸ் பண்ண, டேடி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல 3 பேரும் சேர்ந்து அகாடமி அட்மிஷனுக்கு கிளம்புறாங்க. இங்க ரங்கனுக்கு தாடியெல்லாம் நரைச்சு இன்னும் கல்யாணம் முடியாத சோகத்துல இருக்க, அவங்க அம்மா பழைய பேப்பர் போடுறவங்க கிட்ட 37 வயசாகுது இன்னும் கல்யாணம் முடியல, 15 வருஷமா இவனுக்கு பொண்ணு பார்த்து பொண்ணோட ஜாதகம் சேர்ந்ததுதான் மிச்சம்னு புலம்பிக்கிட்டு இருக்க, பேசாம இந்த பந்து பொறுக்கிற வேலையை விட்டுட்டு என் கூட சேர்ந்து பேப்பர் பொறுக்க சொல்லுங்க, ஒரு கடையை போட்டு குழந்தை குட்டின்னு வேமா செட்டில் ஆயிடலாம்னு அவனும் அட்வைஸ் பண்ண, ரங்கனும் இதை கேட்டு கடுப்புல வெளியே போனா, ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வந்து 37 வயசு தானே ஆயிருக்கு, அவ 47 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூட கொஞ்சம் கடுப்பேத்துறான். நம்ம ரங்கனும் மேட்ச் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் 6 அடிச்சு என்ன ஆக போகுதுன்னு புலம்பிக்கிட்டே வேலைக்கு போறான். இங்க படிக்கவே தெரியலனாலும் போர்டவே பார்த்துக்கிட்டு இருக்கான இவன் தான் வீரா. இவன் கூட மணியும் அறிமுகமாகி அதுல என்ன எழுதி இருக்குன்னு கேட்க, இவனும் அதே கேஸ் தான் போல. இங்க தங்க அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு மணியோட தாத்தா கிட்ட வந்து மணி எங்கன்னு கேட்க, 2 பேருமே ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க போல. அப்ப மணி வரவும் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டியான்னு கேட்க, அவனும் வாங்கிட்டேன்னு சொல்றான். சரி அப்ப நான் ஃபீஸ் கட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப தாத்தாவும் டே பேராண்டி பொண்ணுங்க கிட்ட பேசலாம் தயங்க கூடாது, நாளைக்கு நீ பெரிய கிரிக்கெட்டர் ஆனதுக்கு அப்புறம் செல்ஃபி எடுக்க நிறைய பேர் வருவாங்கன்னு கனவுக்கு போக, என்னது கிரிக்கெட்டரா, இவளுக்காக தான் இந்த காலேஜ்லயே வந்து சேர்ந்திருக்கேன்னு வாய் உளறி சொல்லிற. அப்ப டேடி வந்து அட நாயே 3 தலைமுறை கனவுடா இது, நீ பெரிய பிளேயரா வருவேன்னு பார்த்தா இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு திட்ட, அப்ப ஸ்டூடெண்ட் பீப்புள் லீடர் வந்து சமாதானப்படுத்துறா. இவளோட பேரு தியோ. இங்க ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷனுக்காக வினேன்ற பெரிய ஆக்டர் வந்திருக்க, எல்லாருமே அவரை போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப அவரோட பையன் வந்து இங்க என்ன பண்றீங்க, நான் தான் இங்க உங்களை வர வேணாம்னு சொல்லியிருந்தேன்லன்னு சொல்றான். இவனோட பேரு ரிஷி. வினேக்கு பெரிய காலேஜஸ் அண்ட் அகாடமிஸ் எல்லாம் இருக்கும்போது பையன் இங்க வந்து சேர்ந்திருக்கிறது பிடிக்கல. ஆனா ரிஷிக்கு அங்கெல்லாம் சேர்ந்து அப்பாவோட பேருக்கு பின்னாடி வாழ்றதுல விருப்பம் இல்ல. அதான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்திருப்பான். ஆனா அப்பா கூட இந்த காலேஜ் வேணாம்னு சொல்ல கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க மணி தங்கம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு டேடி கால் பண்ணி, டே தருதல பொறுக்கி நாயே, நான் அவ்வளவு சொல்லி அவ பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கேன்னு திட்டிக்கிட்டு இருக்க, அப்ப ரங்க வந்ததும் சார் வந்துட்டாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு நிக்க, எல்லாருமே எந்திரிச்சு வணக்கம் சொல்றாங்க. ஆனா அவன் மேடையில ஏறி மைக் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு போறான். ஆக்சுவலா இந்த காலேஜ்ல ரங்கன் தான் PT சாரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு மேடம் வந்து காலேஜை பத்தி சொல்லிட்டு, இவங்களோட கிரிக்கெட் அகாடமில இருந்து ஒருத்தன் இந்தியன் டீம்ல இருக்கத பெருமையா சொல்லிட்டு, நீங்களும் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகணும்னா உங்களோட ஃபுல் எஃபெக்டையும் போடணும், அதை மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. அப்புறம் ரங்கன் கிட்ட இந்த வருஷம் நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்ல, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் மேடம், பசங்க மட்டும் இல்லாம கேர்ள்ஸும் இந்த வருஷம் நல்ல பொட்டன்சியலோட இருக்காங்கன்னு நம்பிக்கை கொடுக்குறான். அவங்களும் இந்த பேஜ் தான் என்னோட கடைசி நம்பிக்கைன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.